வணக்கங்க ஐயா. வணக்கம் அனைவருக்குமே வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா. அனைவருக்குமே வணக்கம். வணக்கம் ஐயா. திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்று நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் இந்த ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இதை நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயமும் நம்முடைய பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனலும் இணைந்து வழங்கக்கூடிய யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா, யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிட பேராசான் உயர் திரு தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை தான் நம்ம இந்த யார் இந்த வார ஜோதிட வல்லுநருக்கு நம்ம சிறப்பு ஒரு அழைப்பாளராக நம்ம அழைச்சிருக்கிறோம். ஏன்னா நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயம் அப்படிங்கிறது ஜோதிடத்திற்கு ஏதாவது நம்ம ஒரு நல்ல கருத்துக்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் நம்ம இன்னைக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயமும் பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனலும் இணைந்து வழங்குது. இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகனோட ஆசையோடும் நவகிரகங்களோட துணையோடும் நம்ம ஜோதிட பேராசான் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனல் சார்பாகவும் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐயா வணக்கங்க ஐயா. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஐயா தங்களை அன்புடன் வருக வருக என சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக உங்களை நாங்க வரவேற்கிறோங்க ஐயா. எங்களுடைய மாணவர்கள் சார்பாகவும் நிர்வாகிகள் சார்பாகவும் உங்களை நம்ம பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஐயா மீட்டை நீக்கி விட்டு பேசுங்க ஐயா. ஐயா வணக்கம், கேக்குதா? ஐயா இப்ப கேக்குதுங்க ஐயா, கேக்குதுங்க ஐயா. ஐயா உங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த பரணி பாரதி சாருடைய தளத்துல உங்களுடைய குழுவுல இணைஞ்சு பேசுறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். ரொம்ப மகிழ்ச்சி. உங்க எல்லாருக்கும் வணக்கம் ஐயா. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. ஐயா இந்த குழுவுல வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம்னு. ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. மீட் போட்டாங்க வணக்கம் ஐயா. வணக்கம். கோயிலிருந்து ஆனந்த மனோரமன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் மாணவர் சார்பாக வணக்கம், வாழ்த்துக்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். அதாவது ஒரு சின்ன ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் அனைவருக்குமே ஒரு சின்ன அப்ளிகேஷன். இப்ப ஐயா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி மீட்ல போட்டுருவேன். நீங்க யாருமே உள்ள பேச முடியாது. நான் கடைசியா ஒரு 1/4 மணி நேரம் நான் மீட்டை ஓபன் பண்ணி விடுறேன். நீங்க ஐயா கிட்ட என்னென்ன கேட்கலான்னு ஆசைப்படுறீங்களோ அப்ப தாராளமா நீங்க கடைசி ஒரு 15 நிமிஷம் ஐயா கிட்ட நீங்க தாராளமா பேசலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இடையிடையே பேசுறப்ப ஐயா என்ன பேச வர்றாங்கிறது ஒரு ட்ராக் மாறி போயிடும், அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால நான் எல்லாத்தையும் மீட் போட்டுருவேன். இந்த நிகழ்வுக்கு வந்திருந்த அனைத்து நபர்களையுமே நம்மளுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் பரணி அஸ்ட்ரோவேல்டு யூடியூப் சேனல் சார்பாகவும் வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக நான் அன்போடு வரவேற்று இந்த ஒரு அற்புதமான நிகழ்வுல யார் இந்த வர ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வுல நம்ம தங்கப்பாண்டியன் ஐயாவிட்ட இந்த நிகழ்வை நம்ம ஒப்படைச்சு அடுத்து அவருடைய நேரங்களை நம்ம வீணடிக்க விரும்பல. நம்ம ஐயா உங்களுடைய நேரங்களையும் நான் உங்ககிட்ட ஒதுக்கி விட்டேன். நீங்க இனிமேல் தொடரலாங்க ஐயா. ஐயா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நல்லா கேட்டுக்கோங்க. உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்தலத்துல பாருங்க 1 மணி நேரம், அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் வித்தியாசத்துல என்னுடைய வகுப்பு வர இருக்கு. அதனால நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம, நான் சொல்றதெல்லாம் பாயிண்ட் தான், என்னுடைய வார்த்தையில வரக்கூடிய ஒன்னொன்னு பாயிண்ட் தான். கரெக்டா அதை நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க நோட் பண்ண முடியலன்னா இத ஒளிபரப்புவாரு ஐயா. அதை ஒளிபரப்புவீங்கல்ல ஐயா? ஐயா இது ஐயா இது பரணி அஸ்ட்ரோவேல்டுல இப்ப லைவ் போயிட்டு இருக்குதுங்க ஐயா.
சரி, அது யூடியூப்ல இருக்கும். இப்ப நீங்க அதையும் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கேளுங்க. நீங்க அந்த இதையும் நீங்க வந்து கேட்டு எழுதிக்கலாம். கவனிச்சுக்கணும் முதல்ல. பாருங்க, நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் சிம்பிளா இருக்கும். நச்சுன்னு அந்த பாயிண்ட் வரும். அதை விட்டுறாதீங்க. அதுதான் பாருங்க, நம்ம இந்த அவரு சார் இருக்கிற ஒரு அனுபவத்துல அதை செய்யறாரு. ஃபர்ஸ்ட் இந்த சாரை பத்தி சொல்லணும்னா, சார் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்துங்கிற ஒரு விஷயத்துல அவரு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 சிறப்புள்ளவர். ரொம்ப நானே சொல்றேன்னா பாத்துக்கோங்க. வாஸ்து சம்பந்தமான விஷயங்களை கன்சல்ட் பண்ணா ஐயாவை ஃபாலோ பண்ணுங்க. இதுல 100% நான் கேரண்டி கொடுத்துருவேன். ரைட்டா? ஏன்னா அவர்கிட்ட அவ்வளவு திறமை இருக்குங்கிறத அவ அந்த சரஸ்வதி தாய் அவர்கிட்ட உட்கார்ந்துருக்கா. அதை பார்த்துக்கோங்க. இப்ப நான் ஜட்ஜெட்டுக்கு வர்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம டவுட் கேட்டுக்கலாம். ஒரு பாவகம் பலமானா என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஜாதகத்துல ரொம்ப ஈஸியா இருக்கு சார். ஒரு பாவகம் பலமானா என்ன அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி எப்பவும் போல குருவணக்கம் சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சிடுறேன். அதுதான் நல்லா இருக்கும். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்களாகிய கௌரிசங்கர் சென்னியப்பன் சார், கோபாலகிருஷ்ணன் ஐயா, அதுக்கு திருப்பூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா, பட்டாபிராமன் சார், இளங்கோவன் சார், கோட்டையூர் சுப்பிரமணியன் சார், அஸ்ட்ரோ சக்தி சார், ஜெமினிக் ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஜெயம் சார், இந்த குருமார்களை வணங்கி, இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தையும் வணங்கி, பெரியோர்களையும் வணங்கி, ஜோதிடத்துல எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதிட பெரியோர்களுடைய அவர்களையும் வணங்கி, இங்க வந்திருக்கும் உங்களையும் வணங்கி, சரவண ஜோதிட அறிவாலய ஐயாவையும் வணங்கி என்னுடைய சிற்றுரையை நான் துவக்குகிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு பாவகம் வலுத்தா என்ன அப்படின்னு இருக்கணும். ஒரு பாவம் வலுத்தா டக்குன்னு 10 பாயிண்ட் சொல்லிடணும். அதை நீங்க இன்னைக்கு புரிச்சுக்கோங்க. லக்கணாதிபதி வலுத்தா, லக்கணம் வலுத்தா, ஒரு ஜாதகத்துல வலுத்தான்னா என்ன? ஆட்சி உச்சம் பெறுறது, லக்னாதிபதி கோணத்துல இருக்கிறது, சுயசாரம் பெறுறது, 5, 9 கூடியவன் பார்வை பெறுவது, 5, 9 கூடியவன் பார்வை பெறுவது, 5, 9ல இருப்பது, சுயசாரத்தில் நிற்பது, தன் வீட்டை பார்ப்பது, ஆட்சி உச்சம். இவ்வளவுக்குமே வலுத்தல் தான். ஏன்னா சில இடங்கள்ல வலு இருக்காது, அந்த பலனை அனுபவிச்சிருப்போம். இவனுக்கு வலுவே இல்லையே, இந்த பலன் எப்படி கிடைச்சுன்னா இதுக்குள்ள இருக்கு. நல்லா பாருங்க. இப்ப லக்னாதிபதி வலுத்தால், நல்லா பாருங்க, லக்கண வலுத்தால் அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாம் ஒண்ணுதான். லக்கண வலுத்தால் இந்த ஜாதகருக்கு நல்லா பாருங்க, புகழ் உண்டு, வாழ்வில் முன்னேற்றம் உண்டு, குழந்தை உண்டு, அரசாங்கம் அல்லது அரசியல் தொடர்பு உண்டு, தந்தை வசதியானவர், மனித நேயம் இருக்கும். டக்குன்னு சொல்லி கொடுங்க. நான் சொன்னதை கவனிச்சுக்கணும். எழுத விட்டுட்டா பரவாயில்ல, பார்த்து எழுதிக்கோங்க. இதெல்லாம் இருக்கும். ஒரு ஜாதகத்துல 2ஆம் இடம் பலமாயிருச்சு. ஒருத்தருக்கு வந்து 2ஆம் இடம் பலமாயிருச்சு. ஆட்சி உச்சம் திரிகோணத்துல இருக்கு, சுயசாரத்துல இருக்கு, அல்லது 5, 9 கூட பார்வையில் இருக்கு அப்படின்னா தனவான், வாக்கு சாதுரியம் இருக்கும், பேச தெரிஞ்சவன், வாகனம் உண்டு, பூமி உண்டு. காசு வந்துட்டு அப்புறம் வாகனம் வாங்குவான், இடம் வாங்குவான், வீடு கட்டுவான். இல்ல 2ஆம் இடம் வலுத்தாலும் அவங்களுக்கு இருக்கும். நீங்க 4ஆம் இடம் கெட்டு போச்சு, இவன் எப்படி வீட்டுல இருக்கான்னு நினைப்பீங்க. அங்க 2 வளர்த்துருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. அப்ப அவனுக்கு என்ன இருக்கும்? நல்ல வாக்கு சாதுரியம் இருக்கும், தன்னுடைய வாக்கினால மற்றவங்களை கவருவான், அழகு வசீகரமான முகம் இருக்கும், சீக்கிரம் திருமணம் வரும். எப்படி சீக்கிரம் குடும்பம் அவனுக்கு அமைஞ்சிடும், சின்ன வயசுல வருமானம் வந்துடும். இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம். பேங்க்ல வேலை செஞ்சவங்க இருப்பான், டீச்சரா இருப்பான். அப்ப அவனுக்கு 2ஆம் பாவம் வளர்த்துச்சுன்னா இதை பூரா நீங்க எழுதிக்கணும். இவனுக்கு 2ஆம் பாவம் வளர்த்துக்கியா, வளர்த்துருக்குன்னா நல்லா பாத்துக்கணும். 5லயோ 9லயோ இருந்தாலே நீங்க டக்குன்னு சொல்லி கொடுக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அவனுக்கு அந்த யோகத்தை அனுபவிக்காம கிடைக்காம அவனுக்கு வாழ்க்கையில மிஸ் ஆகவே மாட்டான். ஒரு ஜாதகத்துல எப்படி ஈஸியா யோகத்தை பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஜாதகம் பார்க்க வர்றவங்கல்ல மேக்சிமம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்காங்க. ஒரு இடத்துல லாக் ஆவாங்க, அல்லது மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை இருக்கும், ஒரு சின்ன சின்ன இஷ்யூ, ஹெல்த் இஷ்யூ இருக்கும். ஆனா பினான்சியலா மேக்சிமம் நல்லா தான் இருக்காங்க. ஒரு அளவுக்கு மீறி போகும்போதுதான் பினான்சியல் ப்ராப்ளம் வருது. ஆனா அவங்க வந்து அதுக்காக காசு பணம் இல்லாம இல்லை. அப்ப ஏன் அப்படிங்கிறது ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
நாணயத்தை காப்பாத்துவானா, இவன் பேச்சு ஒழுக்கமா இருக்குமானா அந்த 2ஆம் இடத்தை பார்க்கணும். பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். ஒருத்தனுக்கு 2ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா அவனுக்கு தீய பழக்கம் இருந்தாலும் மாறிடும், டக்குன்னு சொல்லிக்கணும். கெட்டு போச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டா நீ இங்க பேச படிச்சுக்க. சரி, இப்ப ஒரு ஆளுக்கு 3ஆம் பாவம் நல்லா இருக்கு, நல்லா பாருங்க, அவனுக்கு கீர்த்தி உண்டு, புகழ் உண்டு. 3ஆம் பாவம் நல்லா இருக்குங்க, கீர்த்தி உண்டு, புகழ் உண்டு. சொந்த முயற்சியில முன்னேறுவாங்க, அவனுடைய சொந்த முயற்சியில முன்னேறுவான். இடமாற்றம், ஊர் மாறி இடம் மாறி பெரிய ஆளாயிரும், யார் உதவியும் தேவையில்லை. எப்படி தைரியவான், எவ்வளவு பணம் பொருள் இழந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு வருவான். முதல் சொத்து விரயம் பண்ணிடுவான், முதல் பூமி விரயம் பண்ணுவான், வாழ்க்கையில இழந்ததை பூரா மீட்டிடுவான். இவன் இசையிலோ விளையாட்டிலோ ஓவியத்திலோ ஒரு ஆர்வம் இருக்கும். இவன் எழுதக்கூடிய எழுத்து உலகத்துல ஃபேமஸ் ஆகும். புத்தகம் படிச்சான்னா மைண்ட் நிற்கும். 3ஆம் இடம் பலமான கமிஷன் வருமானம் இருக்கும். கணக்கு அவனுக்கு சரசரன்னு வரும். நல்லா பாருங்க. ஆனா இழந்ததை மீட்டிடும். கீர்த்திமான்ங்கிறான். 3ஆம் இடம் வளர்த்தா கீர்த்திமான். 3ஆம் இடம் இசை, இசை கடவுள் யாரு? கண்ணே. மாய வித்தைகள் படிக்கிறதுக்கு 3ஆம் இடம் இருக்கும். 3ஆம் இடம் வளர்த்தவன் பாருங்க, அவன் என்னையா மந்திரம் போட்ட மாதிரி சொல்ற, எனக்கு 3ஆம் இடம் படம். ஜாதகம் பார்க்கும் போது என் கூட இருந்து பாருங்க, என்ன சார் இந்த பாயிண்ட் எப்படி சார் எடுத்தீங்க? அப்படி 3 கூட வளர்த்துட்டான்னா அவன் மண்டைக்குள்ள புஸ்தகம் புரண்டுகிட்டு இருக்கும். எதை நினைக்காம அந்த 7 மண்டைக்குள்ள புரண்டும். பேனா அவனுக்கு அப்படி எழுதும் சார், மை இல்லாமல் எழுதும் சார். ஒருத்தருக்கு 3ஆம் இடம் ரொம்ப முக்கியம், புரியுதா? ஆனா முதல் சொத்தை விரைய பண்ணுவான், தாயை பிரிஞ்சிருப்பான். 3ஆம் இடம் வளர்த்தவனுக்கு தாயாருக்கு இளமையில திருமணம் நடக்கும். 3ஆம் இடம் யாருக்கு பலமா இருக்கும்? ஜாதகருக்கும் திருமணம் உண்டு, தாயாருக்கும் சின்ன வயசுல திருமணம் நடக்கும். பாருங்க, இந்த ஒரு விஷயத்தை வச்சு எப்படி சொல்றோம் பார்த்தீங்களா? என்ன பாருங்க சார், இந்த 1 மீட்டர் தான் எத்தனை பாயிண்ட் பார்த்தீங்களா? டக்கு 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 டக்கு. ஐயா கேக்குதா? அமைதியா இருக்கீங்களா? கேட்காம இருக்கா? சூப்பரா சொல்லிருக்கீங்க. சரி, ஒரு பாவகத்தை வச்சு நீங்க நீங்க மலமலன்னு தெரியும். ஒரு பாவகம் பலமானாலே நீங்க டக்கு டக்கு டக்குன்னு அடிக்கணும். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. 3ஆம் இடம் வளர்த்தவன் வழக்கு ஜெயிச்சிருவான், பெரிய விபத்தை தப்பிச்சிருவான். இவனுக்கு கண்ணன் அருள் இருக்கும், மாய. ஏன்னா 3ஆம் இடம்னாலே உங்களுக்கு கண்ணனை நினைச்சுக்கோங்க. கண்ணன் எவ்வளவு கண்டம் தப்பிச்சா, பெரிய கண்டங்கள்லாம் தப்பிச்சிருவான். ஒரு ஜாதகத்துல 3ஆம் இடத்தை 5 கூடையவன் பார்க்கானா, 9 கூடையவன் பார்க்கானா, 3 கூடையவன் 3லயே இருக்கானா, 5, 9, 11 இருக்கானா, 3 கூடையவன் சுயசாரம் பட்டிருக்கானா, இந்த 3ஆம் இடத்தில் கிரகம் இருப்பதும் 3 கூடையவன் பலம் வருவதும் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உப ஜெயஸ்தானங்களில் இது ஒன்று. தைரியம், மனுஷனுக்கு தைரியம், வீரியஸ்தானம். 3ஆம் இடம் வலுத்தவனுக்கு குழந்தை பாக்கியம் விரைவில் கிடைக்கும். ஒரே வருஷத்துல 3ஆம் இடம் வலுத்திருக்கா வலுக்கலையான்னு நீங்க குழந்தை இல்லைன்னா 3ஆம் இடம் பல பாதிச்சிருக்கா. 3ஆம் இடம் வலுத்தா உடனே புத்திர பாக்கியம் உண்டு. அப்படி 4ஆம் இடத்துக்கு வாங்க. ஒருத்தருக்கு 4ஆம் பாவம் நல்லா இருக்கு. 4ஆம் பாவம் 5லயோ 9லயோ அல்லது 4 கூட ஆட்சி உச்சம் சுயசாரம், 5, 9 கூட பார்வை, இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 4ஆம் பாவம் ஒரு ஜாதகத்துல பலன் இருக்கும். வந்த உடனே என்னென்ன சுகமா இருக்கீங்களா, 4 பேர் நம்ம மதிக்கணும், நமக்கு 4 பேர் வேணும், நமக்கு 4 சனம் வேணும், பிறந்தாலும் 4 பேரு, செத்தாலும் 4 பேர், 4னே வரும். இது சுகஸ்தான். ஒருத்தனுடைய மனசு நிம்மதியா இருக்கா, சஞ்சலம் இல்லாம இருக்கா, குழப்பம் இல்லாம இருக்கானா, நிம்மதியா தூங்குறானா, தூங்கும் போதே படக்கு நெஞ்சு உட்காடுறானா? ஏன்னா 4ஆம் இடமும் சுகஸ்தானம், 12ஆம் இடமும் 4ஆம் இடமும் ஒரு ஜாதகத்துக்கு ரொம்ப முக்கியம். இந்த 4ஆம் இடம் வளர்த்தாலும் சீக்கிரம் திருமணம் இருக்கும். அழகா இருப்பாங்க,
4ஆம் இடம் பலமானவன் அழகா இருப்பாங்க. இவங்களுக்கு சமுதாயத்துல மதிப்பு மரியாதை இருக்கும், மருத்துவ சிந்தனை இருக்கும், சாஸ்திர ஈடுபாடு இருக்கும், கோயில் கட்டுறது, கோயில் பக்கத்துல குடியிருக்கவங்களுக்கு 4ஆம் இடம் வளர்த்துருக்கும், சட்டம் படிக்கிறவனுக்கு 4ஆம் இடம் வளர்த்துருக்கும். நீங்க பாருங்க, சொந்த இடத்துல கோயில் இருக்கு சார், 4ஆம் இடம். இவனுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா போதுங்கிற மனசு. 4ஆம் இடம் வளர்த்து பாருங்க, என்ன எனக்கு இருக்குது போதும், ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். அந்த என்னைக்குமே மனம் போல வாழ்க்கைன்னா, மனம் போலதான் வாழ்க்கைன்னா மனசு நல்லா இருக்கு சார். எவ்வளவு பெரிய விஷயத்த காதுல கேட்டாலும் விடுங்க சார் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த 4ஆம் பாவம் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மனம் தான். போதாத மனம் புண்பட்ட மனம் தான். அப்ப அந்த மனசு அதான் அந்த இருதயம் சொல்லக்கூடிய இடம். 4ஆம் இடம் வந்து அழகு, 4ஆம் இடம் வந்து ஹாப்பி, மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய இடம் 4ஆம் இடம். பூமி, மனை, வாகனம் எல்லாமே உனக்கு உண்டு. 4ஆம் இடம் பலமானவனுக்கு பாருங்க பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் வந்து. எனக்கு 4ஆம் இடம் வளர்த்துருக்கு சார்னா அவர் பிள்ளைகளுக்கு பாருங்க சீக்கிரமா கல்யாணம் வருது. என் பொண்ணுக்கு 21 வயசுல, என் பையனுக்கு 25 வயசுல, சின்ன வயசுல கல்யாணம் வருது. பிள்ளைங்க வெளியூர்ல படிக்கும். இந்த பாவகம் பலமானா நீங்க எத்தனை வரைக்கும் சொல்லிடலாம். 4ஆம் இடம் வளர்த்தவன் பாருங்க, இளைய சகோதர சகோதரி இருந்தா அவங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கும், அவங்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும். இவனுக்கு எங்க போனாலும் ஒரு நீர்நிலை பக்கத்துல குடியிருப்பான், வீட்டுல போர் போட்டா தண்ணி வந்துடும், நல்ல ஆடை அணிவான். என்ன செய்வான்? நல்ல ஆடைகள் அணிவார். இந்த 4ஆம் பாவம் மட்டும் பலமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை பூரா சொல்லிப்படலாம். நீங்க எல்லாம் தவறே வராது. 4ஆம் பாவம் பலப்படாம ஒருத்தர் மருத்துவத்துறைக்கு போக முடியாது, சட்டத்துல பெரிய ஆளாக முடியாது. ஏன்னா அந்த வீட்டுலதான் 9 கூட பலம் பெறணும். 1ஆம் பாவமும் 4ஆம் பாவமும் பலம் பெற்று விட்டால் இந்த ஜாதகருக்கு நிச்சயமா மருத்துவ சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு பூரா அது இருக்கும். 1ஆம் இடத்துல 5 கூட பலம், 4ஆம் இடத்துல 9 கூட பலம். 4ஆம் இடம் பலப்பட்டவனுக்கு பாருங்க தந்தைக்கு சொத்துக்கள் ரொம்ப இருக்கும், தந்தைக்கு ஆயுள் பலம். அப்ப 4ஆம் இடம் கேட்டா தந்தைக்கு ஆயுள் கம்மி, அப்ப நீங்க எடுக்க தெரியும். எவ்வளவு கடன் இருந்தாலும் அடப்பட்டு போய் 4ஆம் இடம் வளர்த்தவனுக்கு கடன் எல்லாம் தூசியா போயிடும். கடன் கேட்டாலும் கிடைக்கும், அடப்படவும் செய்யும். சரியா? இத பாத்துக்கோங்க. அப்ப 4ஆம் பாவம் எவ்வளவு முக்கியம்? கேந்திரங்கள்லயே முதல் பாவம் 4ஆம் பாவம், உபஜயஸ்தானத்திலே முதல் பாவம் 3ஆம் பாவம், காமத்திரிகோணத்துல முதல் பாவம் 3ஆம் பாவம், திரிகோணத்துல முதல் பாவம் 1ஆம் பாவம், பணவரஸ்தானத்துல முதல் பாவம் 2ஆம் பாவம். எப்படி பத்தீங்களா? நல்லா பாருங்க. எப்படி இருக்குங்களா? இதுக்கு என்ன காரணம்ன்றதெல்லாம் நான் உங்களுக்கு லாஜிக்ல சொல்றேன். இப்ப பூர்வ புண்ணியஸ்தானம் ஒரு ஆளுக்கு பலமா இருக்கு, இவங்களுக்கு நல்ல செல்வம் உண்டு. மத்தியம வயசுல என்னைக்கு இவனுக்கு குழந்தை பிறந்து தந்தைங்கிற ஸ்தானத்தை அடையிறானோ அன்னைக்கு இவன் டாப்புக்கு வந்துருவான். நிர்வாக திறமை இருக்கு, அரசாங்கத்திலேயோ அரசியல்லையோ ஈடுபாடு இருக்கும், ஆன்மீக நாட்டம் உண்டு, தியானம் மெடிடேஷன் இதெல்லாம் பார்த்து இறங்கினீங்கன்னா அவன் டாப்புக்கு வந்துடுவான். தியானத்தை தொட்டாலே வந்துடும், மந்திரம் சொன்னான்னா இவனுக்கு பலிக்கும், ஜோதிடம் சூப்பரா இருக்கும், மனித நேயம் இருக்கும், குழந்தைத்தனம் இருக்கும். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் 50 வயசுக்காரன் 10 வயசுக்காரன் போய் கிரிக்கெட் விளாண்டுருப்பான், அங்க 5ஆம் இடம் பலமா இருக்கு, குழந்தைத்தனம் இருக்கும், குலதெய்வ அருள் இருக்கும், யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க, யாரையும் வஞ்சிக்க மாட்டாங்க. 5ஆம் இடம் ஒருத்தருக்கு பலம் பெறுறது மிகப்பெரிய அம்சம். கலைகள்ல நாட்டமா இருக்கும், எந்த ஒரு சேவை செஞ்சாலும் அழகா இருக்கும், ஒழுக்கமா இருக்கும். 5ஆம் இடம் வளர்க்கிறது பாருங்க, லாரி பிசினஸ் பண்றவங்க, வீடு கட்டுறவங்களுக்கு எல்லாம் 5ஆம் பாவம் வளர்த்துரும். இவங்களுடைய திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த 5ஆம் இடம் வளர்த்தவங்க பாத்தீங்கன்னா பிளான் பண்ணி செய்வாங்க, பெயர் புகழ் உண்டு. இந்த 5ஆம் இடம் வளர்த்தவனுக்கு பெயர் புகழ் நிச்சயமா உண்டு. மாவட்ட அளவுல அவன் தெரிவான், சிலர் மாநிலம் தாண்டியும் தெரிவாங்க. இவங்களுக்கு விநாயகர் அருள் உண்டு, குலதெய்வ அருள் உண்டு. 5ஆம் பாவம் சரியான திட்டமிடல். ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் வந்து 2 விஷயம், பொருளாதாரத்தை சரியான முறையில் நிர்வாகம் பண்றவனும்
நேரத்தை சரியான முறையில் நிர்வாகம் பண்றவனுக்கும் நல்ல முன்னேற்றம் வந்துடும். அவனை யாரும் அடிச்சுக்க முடியாது. கரெக்டா டைம் டு டைம் ஒர்க் பண்றது, ரெஸ்ட் எடுக்கிறது, சாப்பிடுறது, வேலை, ரூட்டீன் டைம் போட்டு டைம் டேபிள் போட்டு செய்வாங்க. அவங்க எல்லாம் சூப்பரா இருப்பாங்க. இந்த டைம் கரெக்டா போடாதவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உழைப்பின் வாழ்க்கை கிட்டு நிர்வாக கோளாறுல நிர்வாகம் சரியில்லைன்னா அரசே கவுந்துடும். அன்னைக்கு மன்னருடைய ஆட்சியே கவுந்துடும். ஒரு பெரிய நிர்வாகத்திற்கு நிர்வாகம் தான் முக்கியம். அப்ப 5ஆம் இடம் முக்கியம். எப்படி பாத்தீங்க, ஒரு பெரிய நிறுவனத்துக்கு நிர்வாகம் தான் முக்கியம். 5ஆம் பாவம் முதல்ல 5ஆம் பாவம் யாரு வளர்த்தாலும் சரி சார், முதல் உத்தியோகத்தை தூக்கி போட்டுருவான் சார். ஃபர்ஸ்ட் ஜாப் வேறையா. ஆனா அதை விட்டு இன்னொரு ஜாப்புக்கு போறதுக்கு ரெடி ஆகிட்டு தான் போவான். எவ்வளவு கடன் இருந்தாலும் மொத்தமா அடைச்சிருவான் சார். எவ்வளவு கடன் இருக்கணும் சார், அடிச்சு தூக்கி தூரத்துல விட்டு போய்கிட்டே இருப்பான் சார். கிளியரா அடிச்சு போயிடுவான், கிட்டத்துல வர முடியாது. எதையும் காதல் நீங்க லவ் பண்றது மட்டும் காதல் கிடையாது. எதையுமே ரசிச்சு செய்யணும். 5ஆம் பாவம் 5 கூட 5 பாக்குறான், 5ஆம் இடம் பலமா இருக்கு. எதையும் ரசிச்சு செய்வாங்க, எதையும் ரசிச்சு செய்வாங்க. இன்னைக்கு இந்த டயத்துக்கு செய்ய போறேன் சார், யாரும் வரக்கூடாது, 5ஆம் பாவம் வளர்த்துருக்கோம். நான் வாரேன்னு சொல்லிட்டு வர்றேங்கிறது, பிளான் பண்ணி நடக்காதது, பிளான் பண்ணி இந்த பாரதி சார்லாம் பிளான் பண்ணி செய்யறாங்க. 5ஆம் பாவம் கரெக்டா வாரம் அதை செய்ய முடியாது. அப்ப அந்த 5ஆம் இடம் தான் சரியான திட்டமிட்டு செயல்படுறதுக்கு ரொம்ப முக்கியம். நான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பேன். பெயர், புகழ், உங்க ராசி, நட்சத்திரம் எல்லாமே 5ஆம் பாவம். அர்ச்சனை 5ஆம் இடம். எப்படி பாத்தீங்களா? ஒரு பாவகம் வலுத்தா இது நீங்க சொல்லலாம் சார், ரொம்ப கடன் இருக்கு, அடைஞ்சிருமா சார், 5ஆம் பாவம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு இது வரையும் டக்குன்னு முடிச்சிடும். நீங்க சொல்லுங்க, சரியா இருக்கும். முதல்ல ஜாப் விட்டுட்டேன்னா ஆமாம். ஒரு இடத்துல மேனேஜரா இருந்தா ஆமா நான் தான் என் மேனேஜர். 5ஆம் பாவம் வளர்த்தவங்களுக்கு எல்லாம் பாருங்க, இவனுக்கு வரக்கூடிய மனைவிக்கு மூத்தவங்க இருப்பாங்க. இவங்க சித்தப்பாவோ மூத்தவங்களோ சொந்தத்துல கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இவங்க சித்தப்பாவோ மூத்தவங்களோ சொந்தத்துல கல்யாணம் முடிச்சிருப்பாங்க. இங்க 5ஆம் பாவம் வளர்த்துருந்தா அதை சொல்லலாம். சரி, ஒருவருக்கு ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6ஆம் இடம் ஒருத்தருக்கு பலமா இருக்கு. ருணரோக சத்ருன்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் ஒருத்தருக்கு பலமா இருக்கா, உடலே அருமையா இருக்கு. இந்த உடல் கட்டு, நீ 6ஆம் இடம் கெட்டவனுக்கு தான் சார் வயிறு பெட்டக்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், உடம்பு கெட்டு குடல் நோய் இருக்கும். 6ஆம் இடம் கெட்டவனுக்கு. 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு பாத்தீங்கன்னா சார், நான் சொல்றதை வச்சு நீங்க செக் பண்ணா வலுத்திருக்கா வலுக்கலையான்னு பாத்துடலாம். இந்த 6ஆம் இடம் வலுத்தவனுக்கு பாத்தீங்கன்னா சார் உடல் ஸ்ட்ரக்சரா இருக்கும். குண்டாவும் இருக்க மாட்டான், மெலியவும் மாட்டான், ஸ்ட்ரக்சரா இருக்கும். 6ஆம் இடம் கட்டவன் ஒண்ணு பருத்துருவான் அல்லது மெலிஞ்சிருவான். நீங்க இங்க பார்த்தாலே செக் பண்ணலாம், இங்க பார்த்தாலே நீங்க செக் பண்ணலாம். 6ஆம் இடம் வலுத்தவன் ரொம்ப ஸ்ட்ரக்சரா இருப்பான், செல்வந்தரா இருப்பான் சார். எப்படி செல்வந்தரா இருப்பான். தனச்சேர்க்கை இவனுக்கு நிறைய வரும் சார். வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் சேர்த்துருவான் சார் இவனுடைய 60 வயசுக்குள்ள. இந்த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ்ல என்னுடைய 58, என்னுடைய 55, என்னுடைய 60, இந்த 55ல இருந்து 60 வயசுக்குள்ள அவனுக்கு தனச்சேர்க்கை வந்துச்சுன்னா 6ஆம் இடம் நல்லா இருக்கும். 10ஆம் இடத்துக்கு இது 9 சார். ஜீவனத்துக்கு தேவையான அனைத்து பாக்கியமும் கிடைச்சிடும். எதிரிகளை ஜெயிப்பான் சார். முருகன் பேர் அங்க இருக்கும் சார், அங்க முருகனுடைய பேர் இருக்கும். 6ஆவது திதி சஷ்டி. வாடகை வருமானம் வரும், விவசாய நிலம் இருக்கும். வேலைக்கு போனா அதிகாரமுள்ள வேலைக்கு போவான். எப்படி அதிகாரமுள்ள வேலைக்கு போவான். அன்னதானம் பண்ணுவான். ஒரு ஜாதகத்துல 6ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா அந்த ஜாதகம் வெரி வெரி சூப்பர் சார். 5, 9 விட கூட 10 மார்க் போடுங்க சார். இப்பயே உங்க ஜாதகத்துல பாருங்க, 6ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா இன்னைக்கே அந்த ஜாதகத்தை தொடர்ச்சி கிடைச்சி ஒரு பொட்டு குங்குமம் வச்சு வீட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நிறைய பேர் 6ஆம் இடம் வளர்த்துருக்குன்னு ஜாதகத்தை வெளியே போட்டுருக்காங்க, அது தூக்கி உள்ள வச்சுக்கோங்க. எத்தனை பேருக்கு 6ஆம் இடம் வளர்த்துருக்கு கேள்வி வைக்கும்போது சொல்லுங்க. உங்களை சூப்பரா இருக்கும். 50 வயசுக்கு இவங்களுக்கு 45 வயசுல இருந்து இந்த 50 வயசுக்குள்ள பாருங்க சரசரசரசரம் போயிடுவாங்க. ஆனா இவங்களுக்கு ஒரு எதிரியோ ஒரு வழக்கோ வரும், அதெல்லாம் தாண்டி போயிடும். வாடகை வருமானம் வரும். பயணம் சார்ந்த வேலை கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். கெமிக்கல் சம்பந்தப்பட்ட வேலைகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி ஒரு கணக்கு சார். இப்ப நேர 7th பாவத்துக்கு வாங்க சார். யாருக்கு 7ஆம் இடம் வலுக்குதோ சார்,
நல்லா பாருங்க, இந்த 6ஆம் இடம் வலுத்தவங்க நல்லா பாத்துக்கோங்க சார், நல்லா பாத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இந்த 6ஆம் பாவம் வலுத்துருக்கோ இவங்களுக்கு இந்த திருமண விஷயங்கள்ல, நண்பர்கள் விஷயங்கள்ல படக்குன்னு வேண்டாம்னு ரொம்ப கவனமா இருக்கும். யாராவது வந்து மேரேஜ் லைஃப் கெட்டு போச்சு, எனக்கு இப்ப நான் திருமணத்தை விட்டுட்டோம்னா எனக்கு 2வது திருமணம் இருக்கான்னா 6ஆம் இடம் வலுத்திருக்கான்னு பாருங்க. 6ஆம் இடம் வலுத்தா அது விரயம் பண்ண உடனே அது கிடைச்சிடும். 6ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா நீங்க விட்டு போட்டு திருப்பி 2ஆம் கல்யாணத்துக்கு வருஷக்கணக்கில் காத்துட்டாங்க. எந்த ஒரு இடத்துக்கும் விரயம் நல்லா இருக்கும். அதுதான் இங்க கான்செப்ட். ரைட்டா? ஓகே. இப்ப 7ஆம் இடத்துக்கு வாங்க சார். 7th பாவம் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கு அப்படின்னா உறவுல திருமணம் செஞ்சவங்க உண்டு சார். வெளியூர்ல போய் முன்னேறவும் உண்டு சார். இவனுக்கு பூமி மனை வாகனம் உண்டு. மனசுக்கு பிடித்த களத்திரம் வரும். சோசியல் ஒர்க்ல ஈடுபடுவாங்க சார். சோசியல் ஒர்க், உதவி மனப்பான்மை இருக்கும். ஊருக்கு மையப்பகுதியில குடியிருப்பான் சார். சென்ட்ரு பிளேஸ்ல போய் குடியிருப்பாங்க. பார்த்துக்கோ, அழகா இருப்பான் சார். மனைவிகை ஓங்கி இருக்கும் சார். மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இவன் ஜெயிச்சிருவான் சார். மனைவியை 2ஆம் தரமா மனைவியை வந்து டம்மியா வச்சு இவங்க ஓங்குனா வேலைக்கு ஆகாது சார். மனைவி ஸ்தானத்தை உயர்த்திட்டு சார். 7ஆம் இடம் வெளியூர்ல சொத்து இருக்கும் சார். மனைவி பேர்ல சொத்து இருக்கும் சார். இந்த 7ஆம் இடம் யாருக்கெல்லாம் பலமாகுதோ சார் அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சார் நல்லா கவனிச்சுக்கோ. இந்த 7ஆம் இடம் பலமாகிறவங்க புறம் பாத்தீங்கன்னா சார் பாதி வயசுக்கு மேல முன்னேறிடுவான் சார். ஏன்னா பாதி கட்டம் 6க்கு மேல உள்ள கட்டம். இவனுக்கு ஆணு உண்டு பெண்ணு உண்டு சார். இவனுக்கு ஆணு உண்டு பெண்ணு உண்டு. வெளியூர்லயும் சொத்து இருக்கும், உள்ளூர்லயும் சொத்து இருக்கும் சார். 2 ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம். இங்க பாவிகளோ மத்தவனோ கெட்டு போனா நான் சொல்ற பலன் மாறி இருக்கும். இது நல்லா இருக்குன்னா அது கண்டிப்பா கிடைச்சிடும். சரியா சொல்றது? இங்க கேது பார்த்துருச்சு, வேற ஆள் பார்த்துச்சுன்னா சன்னியாசி ஆக்கி விட்டுரும். அதனால இதை கொஞ்சம் கவனிச்சு சொல்லிக்கிட்டே வரணும். அதிக பயணம் பண்றவனுக்கு இங்க 7ஆம் இடம் வளர்த்துருக்கும். அதிகமான டிராவல் பண்ணுவான், அவனுக்கு 7ஆம் இடம். சரி, இப்ப நேர 8th பாவத்துக்கு வந்துருங்க சார். நேரம் எங்க வந்துடுறீங்க? 8th பாவத்துக்கு வந்துடுறீங்க. இது பாத்தீங்கன்னா சார் ஆயுள், ஆரோக்கியம். 8ஆம் இடம் வளர்த்தாலும் ஆரோக்கியமா இருப்பான். ஆயுள் பலம் இருக்கும். பெரிய அளவுல சொத்துக்கள் சேரும், பெரிய அளவுல பணம் சேரும். இந்த 8ஆம் இடம் எப்ப வேலை செய்யும்னா பாதிக்கு மேலதான் வேலை செய்யும். அதனாலதான் 8 கூட திசை வரக்கூடாது, பின்னாடி வரணும்னு ஒரு விதி உண்டு. அட்டமாதி திசை வரக்கூடாது. எப்ப வரணும் அப்படின்னா கல்யாணம் முடிச்சு குழந்தை பிறந்தவங்கதான் வரணும். 8ஆம் அதிபதி திசை தாயோ தந்தையோ இல்லாத போது வந்தால் அவன் யோகக்காரங்க. உறவுகளை பிரிப்பதில் 8ஆம் அதிபதி பெரிய ஆளு. 8 கூட உறவுகளை பிரிப்பதில் வல்லவன். அதனாலதான் 8 கூட திசை வரும்போது சம்மந்தம் பண்ணலாம். ஏன்னா நம்மகிட்ட இருக்க புள்ள வேற பக்கம் போகுது. பாத்துக்கோங்க, பொம்பளை பிள்ளைக்கு சம்மந்தம் பண்றதுக்கு 8 கூட திசை நல்லா இருக்கும். அது நமக்கு பையனுக்கு திருமணம் பண்ணா பொண்ணு நம்ம வீட்டுக்கு வருது. 2 கூட திசை நடக்கணும். 2ல இருக்க கரகத்துடைய திசையோ புத்தியோ இருந்தா நம்ம வீட்டுக்கு பொண்ணு ஒரு மருமக டக்குன்னு வந்துடும். இப்படி எல்லாம் நீங்க திங்க் பண்ணணும். நம்ம ஜோதிடத்தை படிக்கணும். படிச்சதுலே நிக்கப்படாது, அதை தாண்டி வேற வரைக்கும் வந்துடும். 2ஆம் இடம் குடும்பத்தோடு சேர்றது. 2 கூட திசையில மருமக வர்றது. பொண்ணு வெளியே போகணும். 8 கூட திசை. 8ல இருக்க கிரகத்துடைய திசை. 8ஆம் அதிபதி 8 பாக்குற கிரகம் பாருங்க. 8ஆம் வீட்டுக்கு நேர 7 தான் 2, 2ஆம் வீட்டுக்கு நேர 7 தான் 8. எப்படி இருக்குங்களா? இப்படி எல்லாம் நீங்க திங்க் பண்ணீங்கன்னா பலன் சொல்றதுக்கு ரொம்ப ஈஸி. 8ஆம் அதிபதி வளர்த்து பாருங்க, மத்தவன் காசு வந்துட்டு இருக்கும். 8ஆம் அதிபதி பலம் பெற்றவன் 8ஆம் அதிபதி 8 பாக்குது. 8ஆம் அதிபதி சுயசாரம் பெற்றிருக்கு. அடுத்தவங்க பொருளாதாரத்தை வர சொல்லும் இருக்கும். யாராவது ஒரு காசு உங்ககிட்ட 10 நாளைக்காவது இருக்கும். இல்லைன்னா ட்ரஸ்ட் வைக்கணும். பினாமி சொத்துக்கள் வர்றது 8ஆம். ப்ராப்பர்ட்டி, மண் மனை பூமி இதெல்லாம் 8ஆம். 8ஆம் பாவம் வலுத்தவனுக்கு இது நடக்கே தீரும். உங்க சம்பாத்தியம், நீங்க வாங்கின சம்பாத்தியம், நீங்க சம்பாதிச்ச சம்பாத்தியம் பொருள், அது ஒரு பணம் சம்பாதிச்சு கொடுத்தா சார் நான் இடம் வாங்கி போடலாமா, நான் ஒரு இடத்துல பைனான்ஸ் பண்ணலாமா, ஒரு டெபாசிட் மாதிரி போட்டு 5 வருஷம் இதெல்லாம் லாபம் தருமா, இந்த முதலீடு மறுபடியும் முதல் தருமா, அப்ப 8ஆம். ஆமா சார்,
நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேண்ட் வாங்கி போட்டேன், அதான் இன்னைக்கு கை கொடுத்துச்சு. 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி போட்டேன், இன்னைக்கு அதை உட்காந்து சாப்பிடுறேன் சார். சம்பாதிச்ச பணம் மறுபடியும் அந்த பணம் உங்களுக்கு மீண்டும் பொருளாதாரத்தை சம்பாதிக்கணும்னா 8 பென்ஷன் வாங்குறது, ஓய்வூதியம், வேலையில்லாம சாப்பிடலாம். பாத்தீங்களா? 8ஆம் இடம் வளர்த்தவனுக்கு பாருங்க, வேலை கம்மியா இருக்கும், சம்பளம் கூட இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. 8ஆம் இடம் வளர்த்தவனுக்கு சம்பளம். பெரிய கிட்டஞ்சி வச்சிருக்கிறது, ரைஸ் மில் வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் 8ஆம் இடம் வளர்த்தா நல்லா இருக்கும். இறக்குமதி ஏற்றுமதி செய்யறவங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த 8ஆம் பாவம் யாருக்கெல்லாம் பலமா இருக்கோ தந்தை பிற்கால வாழ்வு நல்லா இருக்கும். தந்தைக்கு சின்ன வயசுல கல்யாணம் இருக்கும். யாருக்கு சின்ன வயசுல கல்யாணம் இருக்கும்? தந்தைக்கு சின்ன வயசுல கல்யாணம் இருக்கும். 8க்கு 8 தான் 3. அப்ப 3ஆம் இடமும் 8ஆம் இடம் வளர்த்தா தாய் தந்தைக்கு சிறு வயதில் திருமணம் அப்படின்னா சரியா இருக்கு. ஒரு ஆளுக்கு 3ஆம் இடம் வளர்த்துருக்கு, 8ஆம் இடம் கெட்டு போச்சுன்னா தாய் தந்தைக்கு சின்ன வயசுல கல்யாணம், தந்தை சின்ன வயசு, தாயார் சின்ன வயசு, தந்தைக்கு வயசு போலன்னு சொல்ல தெரியும். இதை வச்சுதான் அந்த லிமிட் பண்றது. ஏன்னா 9ஆம் இடத்துக்கு 12, 8ஆம் இடம் வளர்த்தவருக்கும் தந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் வந்து. 8ஆம் இடம் பலமானவன் தந்தையின் சொத்தை அனுபவிப்பான், அப்பாவுடைய சொத்துக்கள் அவனுக்கு கிடைக்கும். 8ஆம் இடம் பலமானவனுக்கு தந்தையின் சொத்துக்கள் ஜாதகருக்கு உண்டு. 8ஆம் இடம் பலமானவனுக்கு பாருங்க, பிள்ளைகளுக்கு சொத்து சீக்கிரம், பிள்ளைங்க பேர்ல சொத்து சேரும். குழந்தை பிறந்த 4வது வயசுல ஜாதகருக்கு வீடு கட்டுவான், இடம் வாங்குவான். குழந்தை பிறந்த 4வது வயதுல வீடு கட்டுவான், இடம் வாங்குவான். 8ஆம் இடம் வளர்த்தான். எப்படி பார்த்தீங்களா சார்? பிரமாதமா இருக்கும். சரி, இப்ப 9ஆம் பாவத்துக்கு வந்திருக்கு. 9th பாவம் நல்லா இருக்கான்னு பாருங்க. ஒரு ஜாதகத்துல இத்தனை நல்லா இருக்காது, ஆனா எது ஒண்ணு நல்லா இருந்தாலும் உங்களை கை கொடுக்கும். அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம ஜாதகத்துல இவ்வளவுமே நல்லா இருந்துச்சுன்னா என்ன செய்யும்? அந்த ஜாதகம் புஷன் மேல போயிடும், பறந்து போயிடும். அந்த ஜாதகத்துல ஏதாவது ஒண்ணு இருந்துச்சுனாலே போதும், நீங்க தைரியமா இருங்க. இன்னையில இருந்து தைரியமா இருங்க. நாளைக்கு நியூ இயர் நல்லா கொண்டாடுங்க. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு கரும்பு வாங்கி நறுக்கு கடிங்க. என் ஜாதகத்துல 5ஆம் இடம் வளர்த்துருக்கு, விட்டாதுன்னு அடிச்சு பொறுக்குங்க. புரியுதா சொல்லுது? என் நண்பர் ஒரு ஆளுக்கு தான் சொன்னேன், இவன் ஜாதகம் ஜாதகம் கோடீஸ்வரன். நான் அந்த ஜாதகத்தை கொண்டு பேங்க்ல லோன் கேட்க போயிட்டார். சார் என் ஜாதகம் கோடீஸ்வரர் ஜாதகம், ஒரு 50 லட்சம் கொடுங்க அப்படின்னு லோன் கேட்க போயிட்டார். எப்படி கேட்டா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. சரி, நல்லா 9ஆம் இடம் வளர்த்தவங்க பாருங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, பெரிய பதவியில இருக்கவங்க, நல்லா பாருங்க, பெரிய பதவியில இருக்கவங்க, வெளிநாட்டுல இருக்கவங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஒரு துறையில இருந்தாலும் புகழாயிருவாங்க. பெரிய பிசினஸ், பெரிய பதவி எல்லாம் 9ஆம். நான் பெரிய தொழில் வச்சிருக்கேன், பெரிய பிசினஸ், அது 9ஆம். ஏன் 9ஆம் இடத்துடைய பலன் பின்னாடி கிடைக்கும்? 9 வளர்த்துருக்கோம், அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். பாதி வாழ்க்கைக்கு மேலதான் அந்த பலனை தரும். ஏன்னா திரிகோணத்துல கடைசி பாவம், திரிகோணங்கள்ல முதல்ல 1, 5, 9 கடைசி பாவம், லாஸ்டா தரும். ஆனா இவங்களுக்கு பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க சார், இவங்களுக்கு இயல்பா ஒரு கோயில போய் சாமி கும்பிட்டாலே போது டக்குன்னு உங்களுக்கு அந்த அருள் கிடைச்சிடும். மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். 9ஆம் இடம் வளர்க்கிறது ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. பெரிய நண்பர்களோட, பெரிய முதலாளிகளோட நெருக்கமா இருக்கவங்களுக்கு இந்த 9ஆம் இடம் வளர்த்துக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கு பேரு அதிர்ஷ்டம்னு பேரு. இந்த 9ஆம் இடத்துக்கு என்ன பேரு? அதிர்ஷ்டம், லக்கி அப்படிங்கிறது அந்த 9ஆம் இடம். இது அவ்வளவு சாதாரணமானது கிடையாது, ரொம்ப ஒரு யோகமான ஒரு இடம் 9ஆம். இதை நம்ம எப்படி பாக்குறதுன்னா, இது 2 திருமணம் இருக்கிறதையும் சொல்லும். யாருக்காவது 2 திருமணம், 2வது தொடர்பையும் இந்த 9ஆம் இடம் சொல்லும். சரியா சொல்றது? சரி, ஜாதகத்துல இந்த 9ஆம் இடம் வளர்த்தாலே அது ஒரு பெரிய சிறப்பு சார், ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்ப 10ஆம் இடம் பாருங்க, ஜீவனஸ்தானம். யாருக்கெல்லாம் 10ஆம் இடம் வளர்த்துருக்கா தந்தையின் தொழிலை செய்யறதுக்கு ஓகே. அப்பா செஞ்சுதான் நான் செய்யணும் சார், அப்பா என்ன செஞ்சாரோ அதுக்கு ரிலேட்டிவா செய்யறது. இது பூரா பாத்தீங்கன்னா அந்த 10ஆம் இடம். இந்த 9, 10 வளர்க்கிறவங்க தான் கோயில் கட்டுறவங்க, பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்றது. கேந்திரங்கள்ல கடைசி பாவம் 10, திரிகோணத்துல கடைசி பாவம் 9. அதான் 9ஐயும் 10ஐயும் தர்ம கர்மாதி யோகம் தான். இந்த 10ஆம் இடம் வளர்க்கிறது ஜீவனத்துக்கு என்னைக்கும் குறை இருக்காது, கர்ம புத்திரன் இருக்கும். சமுதாயத்துல மதிக்கக்கூடியவங்க, அப்பா செஞ்ச தொழிலை செய்யறதுக்கு இது நல்லா இருக்கும். வாரிசு தொழில் செய்யறதுக்கும் நல்லா இருக்கும், வாரிசு தொழில் செய்யறதுக்கு இது நல்லா இருக்கும். நமக்கு கர்ம புத்திரன் இருக்கானான்னு பாக்குறதுக்கு இந்த 10ஆம் இடம் ரொம்ப முக்கியம்.
நல்லா பாத்துங்க. 10ஆம் இடம் வலுத்தாலும் சொத்துக்கள் உண்டு, சொசைட்டில நல்லா அந்தஸ்தா இருப்பான், இவனுக்கு எல்லாமே இருக்கும் பாத்துக்கோங்க. ஆனா அந்த 10ஆம் இடம் வலுத்து கேது தொடர்பு கொள்ளாம இருக்கும், அது ரொம்ப முக்கியம். 8 கூட தொடர்பு கொள்ளாம இருக்கும், அது ரொம்ப முக்கியம். இப்ப 11ஆம் இடத்துக்கு வாங்க. 11ஆம் இடங்கிறது லாபஸ்தானம். நான் மனசு போல வாழ்வனா, நான் எண்ணியது நடக்குமா, தலைமை பொறுப்புல இருப்பனா, என் வாழ்க்கையில எனக்கு எல்லாமே கிடைக்குமா, கம்ப்ளீட்டா கிடைக்குமா அப்படின்னு அந்த 11ஆம் பாவம் இருக்கையிலே கூர்ண பாவம் 11ஆம் பாவம். இந்த 9ம் 11ம் தான் பிஹெச்டி ஜோதிடத்துல பெரிய ஆளா இருப்பாங்க, பிஹெச்டி பண்ணுவாங்க, மத்திய அரசாங்கத்துல இருப்பாங்க, சமுதாயத்துல பொறுப்புல இருக்கவங்க, கல்வி நிறுவனம் வைக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த 9ஐயும் 11ஐயும் நீங்க பார்த்துட்டே வரணும். ஆனா இது இருதார யோகத்தை சொல்லும், அது ஒரு பக்கம். ஆனா பொருளாதாரத்துல ஓங்கி நிக்கிறது இந்த 11ஆம் பாவம். பெரும் செல்வத்தை கொடுக்கிறது, பெரிய பதவியை கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த 11ஆம் பாவம். கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்துட்டாலும் இந்த 11ஆம் பாவம். நல்லா பாத்துக்கோங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்துல 4ஆம் பாவத்துல இருந்து 9ஆம் பாவம் வரைக்கும் தட்சிணாயனம், இந்த 11ஆம் பாவம் மட்டும் இந்த 10ம் 11ம் உத்தராயணத்துல வந்துடும். அதனாலதான் ஒருத்தருக்கு சனி பகவான் ரொம்ப முக்கியம்னு சொல்றது. சரி, ஒரு ஆளுக்கு 12ஆம் பாவம் நல்லா இருக்கு சார், 12th பாவம் ஒருத்தருக்கு நல்லா இருக்கு, அவன் 2 வருமானம் செய்வான் சார், இவனுக்கு சீக்கிரம் கல்யாணம் முடியும் சார். 12th வளர்த்தவனுக்கு சீக்கிரம் திருமணம் ஆயிடும், நல்ல தூங்குவான். யாருக்காவது 12 கூட லக்கணத்துல இருந்து சனி பார்த்தா சோம்பேறின்னு சொல்லுங்க, கரெக்டா இருக்கும். ஐயோ, ஏன்னா 4 கூட லக்கணத்துல இருந்து சனி பார்க்க கூடாது, 12 கூட லக்கணத்துல சனி, ஏன்னா இவனும் தூக்க சனியும் சோம்பலுக்காரங்க, தூங்கினா சோம்பல் தானே, தூங்கிட்டே இருந்தா. நல்லா பாத்துங்க. இந்த 12ஆம் இடம் வந்து உங்களுடைய அயன சயன போகத்தை சொல்றேன். மனைவியோட நீங்க உங்களுக்கு சந்தோஷமா இருக்கீங்களான்னு சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். யாருக்கெல்லாம் 12ஆம் இடம் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் திருமணம் வந்துடும், 2 வருமானம் இருக்கும், பெரிய பதவி இருக்கும், சொத்துக்கள் உண்டு, விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த வீடுகள் இருக்கும். 4ஆம் இடத்துக்கு அது 9. நல்லா பாத்தீங்களா? அதிகமான பயணம் பண்றவங்களுக்கு 12ஆம் இடம் நல்லா இருக்கும், பிற்கால வாழ்வு சிறக்கும், மோட்ச சிந்தனை இருக்கும், கோயில் திருப்பணி செய்யலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பாவங்கள் வளர்த்தாலே நீங்க நெஞ்சிடலாம், சொல்லிடலாம். 12ஆம் இடம் வளர்த்தவனுக்கு பாருங்க, சித்தப்பாவுக்கும் மூத்த சகோதரத்துக்கும் நல்ல வருமானம் நல்லா இருக்கும், அது கெட்டு போயிடக்கூடாது. சரியா? எனக்கு வந்து 12ஆம் இடம் ஒரு ஜாதகத்துல முக்கியம். இப்படி ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க பாத்துக்கிட்டே வாங்க. ஒருத்தருக்கு 6ஆம் இடமும் 12ஆம் இடம் வளர்த்துச்சுன்னா கணவன் மனைவி ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. 12ஆம் இடம் பலமானா மனைவிக்கு நல்ல உத்தியோகம் இருக்கும். 12ஆம் இடமும் 6ஆம் இடமும் பாதிச்சவன் பாருங்க, மனைவியும் இவரும் சோடி பொருத்தமே இருக்காது. சமுதாயத்துல பிரிவு மாறி இருக்கும், லவ் மேரேஜ் இருக்கும், ஒரு ஆள் உயரம் ஒரு ஆள் குள்ளம் அப்படிலாம் வந்து. 6ஆம் இடமும் 12ஆம் இடமும் பாதிக்கக்கூடாது. 6ம் 12 நல்லா இருந்தா 2 பேரும் ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. இப்படி ஒவ்வொரு பாவகம் பலமானா இந்த விஷயத்தை நீங்க சொல்லுங்க. இது வந்து எதுலயும் நீங்க அப்ப 12ஆம் இடம் பலம்னா தந்தைக்கு சொத்து இருக்கும், தந்தைக்கு என்ன இருக்கும், சொத்துக்கள் இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து அதுல மாற்று கருத்து கிடையவே கிடையாது. 2 தொழில் 2 வருமானம் இருக்கும். 12ஆம் இடம் வலுத்தா இதுதான் கணக்கு. பாத்தீங்களா? ஒரு பாவகம் பலமானா 12 கூட 12ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் விமல யோகம். அவன் இறந்த பிறகு பேர் சொல்லும். அவன் ஒரு கல்வெட்டுல கல்லறை வச்சு கும்பிடுறது இந்த 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் பலமாகிறது. ஜெயலலிதா அம்மாவுக்கு பாருங்க, மிதுன லக்னம் 12 கூட சோர உச்சம், செத்தாலும் இன்னைக்கு பேர் சொல்றாங்களா இல்லையா? இறந்த பின்னும் பேர் சொல்லணும்னா 12ஆம் இடம், அதுக்கு விமல யோகம்னு சொல்றான். 8ஆம் இடம் பலமாயிட்டுனா சரள யோகம்ங்கிறான். 6ஆம் இடம் பலமானா அவனுக்கு என்ன சொல்றான் அப்படின்னா உங்களுக்கு ஹர்ஷ் யோகம்ங்கிறான். அப்ப ஒவ்வொரு பாவகமும் பலம் வாய்ந்தா எல்லா பலமும் ஒரு ஜாதத்துல வராது. யாருக்காவது ஒண்ணு இருந்தாலும் நீங்க தைரியமா இருக்க இந்த பலனை சொல்லுங்க. அடுத்து எளிய நல்லா கவனிச்சுக்கோங்க. 8, 9, 10, 11, 12 இந்த ஐவர்களில் ஒருவர் பலமானாலும் இவருக்கு பூமி, மனை, வாகனம், திருமணம் எல்லாம் உண்டு. 8, 9, 10, 11, 12 இதுல யார் ஒருத்தர் பலமானாலும் சரி, அல்லது குரு சனி பலமானாலும் சரி, இவங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட், வாழ்க்கையில எல்லாமே இருக்கும். இது வந்து ஒரு ஸ்டெப் சார், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம்
ஒரு வீடு கட்டா அடுத்த வீடு நல்லா இருந்தா அதுக்கு சப்போர்ட் சார். நல்லா கவனிச்சு பண்ணுவோம். 1வது வீடு அப்படின்னா அதுக்கு பக்கத்து வீடு என்னது? 2வது வீடு. ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம் கெட்டு 2ஆம் இடம் நல்லா இருந்தால் 1ஆம் பாவத்திற்கு உதவி செய்யும். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் 1ஆம் இடம் கெட்டு போச்சு, ஆனா 2ஆம் இடம் நல்லா இருந்தா இந்த 1ஆம் பாவத்தை காப்பாத்து. நான் கஷ்டப்படுறேன், பக்கத்து வீட்டுக்காரன் கஷ்டப்படக்கூடாது. தொடர்ந்து 2 வீடுகள் பாதிக்க கூடாது. 1, 2 வீடுகள் பாதித்தால் அவன் பொருளாதாரத்திலோ அல்லது உடல் உறுப்பிலோ ரொம்ப பாதிப்பு வந்துடும். ஏன்னா 1ஆம் இடத்துல சூரியன் பலம், 2ஆம் இடத்துல சந்திரன் பலம். 1ஆம் இடம் 2ஆம் இடம் ரெண்டும் செய்யப்படக்கூடாது. ஒரு வீடு 1ஆம் இடம் பாதித்து 2ஆம் இடம் நன்றாக இருந்தால் 1ஆம் பாவத்திற்கு உதவி செய்யும். சரி, 2ஆம் இடத்துக்கு அடுத்த வீடு என்ன வீடு? 3ஆம் வீடு. 2ஆம் இடம் பாதித்து 3ஆம் இடம் நன்றாக இருந்தால் 2ஆம் பாவத்திற்கு உதவி செய்யும். 3ஆம் இடத்துக்கு பக்கத்து வீடு 4ஆம் வீடு. 3 கெட்டு போச்சுன்னா 4வது நல்லா இருக்கணும். ஒருத்தருக்கு 2ஆம் இடமும் 3ஆம் இடமும் பாதிச்சால் அவன் திக்கி பேசியவன். 2 பேச்சு 3 துரோட்டு தொண்டை. 2ஆம் இடம் 3ஆம் இடம் பாதித்தவனுக்கு தைராய்டு வரும். 2ஆம் யாராவது பேசுறதுக்கு லேட்டுன்னு பாருங்க, 2ஆம் இடம் பாதிச்சு 3ஆம் இடம் பாதிச்சு. ஒருவருக்கு 4ஆம் இடம் நல்லா இருக்கு அப்படின்னா 3ஆம் இடத்தை சப்போர்ட் பண்ணிடும். நீங்க அதை சொல்றதுக்கு பயன்படுத்தும். அதுக்கு தான் சொல்றது சார், பரவாயில்ல சார், ஹெல்ப் இருக்கு சார். 4ஆம் இடமும் 5ஆம் இடமும் பாதிச்சிச்சுன்னா மைண்ட் டிஸ்டர்ப் இருக்கும். 5ஆம் இடம் நல்லா இருந்தா 4ஆம் இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும். எந்த ஒரு வீட்டுக்கும் அதுக்கு அடுத்த வீடு நல்லா இருக்கான்னு பாத்துக்காங்க. அந்த வீட்டின் பலன் உண்டு. ஜோதிடத்துல பல ரூட்டு சார், ஒரு ரூட்ல போய் சொல்ல முடியாது. நீங்க 4ஆம் இடம் கெட்டு போச்சு, இவன் கார் வச்சிருக்காங்க, 5ஆம் இடம் நல்லா இருக்கும். ஒரு வீட்டுக்கு அடுத்த வீடு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒரு கருத்து. அடுத்தடுத்த வீடுகள் பாதிக்கவே கூடாது. 5ஆம் இடமும் 6ஆம் இடமும் பாதித்தால் வருமான தடை, உத்தியோகத்தில் நிரந்தர தடை. 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் பாதிச்சுன்னா மேரேஜ்ல ரொம்ப பிரச்சனை வந்துடும். அடுத்தடுத்த வீடுகள் பாதிக்கக்கூடாது. கேட்டா சார்? இன்னைக்கு இந்த உரையை கொடுத்திருக்கு. இந்த கொடுக்கப்பட்ட இந்த உரையில யாருக்காவது டவுட்டுகள் இருந்தா கேளுங்க, நான் விளக்கம் சொல்றேன். ஐயா வணக்கங்க ஐயா. ஓபன் பண்ணி விடுறோம், எல்லாமே கேக்குறவங்க கேட்கலாம் தாராளமா. வணக்கம் ராஜவேல். வணக்கம், சந்திரமோகன் பேசுறேன். 10ஆம் பாவத்துல பாவியாவது இருக்கணும்னு சொல்றாங்களே, அது எப்படி, எதனால? ஆமா, 10ல பாவி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்ப நீங்க சொல்லும்போது கேது எல்லாம் தொடர்பு இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. 10ல கேது இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆன்மீகம் சன்னியாசி வாழ்க்கையை தரும். 10ஆம் அதிபதி வலுத்து கேது இருந்தா சன்னியாசி யோகத்தை கொடுத்துரும். ஒருத்தன் கல்யாணம் முடிக்க மாட்டான், செல்வம் அதிகமா இருக்கும் சார். 10ல கேது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆன்மீகம் குடும்ப வாழ்க்கையில பற்று குறைச்சிடும். ஆனா பொருளாதாரத்துல செய்யக்கூடிய தொழில்கள்ல பொருளாதாரத்துல ஆன்மீக சம்பந்தப்பட்ட வகையத்துல உயர போயிடும். ரைட்டா சார்? ஐயா வணக்கம் ஐயா. 10ல ராகு இருக்கலாம், 10ல சனி இருக்கலாம், மாந்தி இருக்கலாம். சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. 3ஆம் இடம் முயற்சின்ற இடம் நல்லா இருக்குங்க ஐயா. 6ஆம் இடத்துல சூரியன் கேது இருக்காருங்க. என்ன பலன் அது? அப்படி 3ஆம் இடம் நல்லா இருக்குல்ல? சந்திரன் நல்லா இருக்காருங்க ஐயா. அவ்வளவுதான், ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவுதான், மத்த எதுவும் கவலைப்பட வேண்டாம். 6ஆம் இடம் சூரியனும் கேதுவும் இருக்காங்க. அத பத்தி பிரச்சனை இல்லை. 3ஆம் இடம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. 2 பாவத்துல ஒரு பாவம் நல்லா இருக்கா? எனக்கு சார் எனக்கு 3ஆம் இடம் நல்லா இருக்கு, 6 கூட நீச்சம். உங்க வயசு என்ன? என்னோட வயசு 50. கண்டிப்பா ஐயா 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 மணிகண்டன் பேசுறீங்க ஒசூர்ல இருந்து. ஐயா மணிகண்டன் பேசுறேன். ஐயா சொல்லுங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. இது நம்ம இப்ப 6ஆம் பாவகத்தினுடைய அதிபதி வலுத்து அங்கு சர்ப்ப கிரகங்களினுடைய தொடர்பு வரும் பொழுது அப்ப அதை நாம எப்படிங்க எடுத்துக்கலாம்? ஐயா வலுத்துட்டதான் பிரச்சனை இல்லையே.
சர்ப்பகிரகம் தொடர்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை அது சார். வலுத்து சார், பாவிகளோ மத்தவங்களோ இருந்தா பிரச்சனை இருக்கு. வலுத்தா ஜெயிக்கும், நமக்கு ஜெயிக்குமான்னு பார்க்கத்தானே ஓகே 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 ஓகேங்க. ஓகே ஓகேங்க. ஓகே, சின்ன தடைகள் இருக்கும், ஆனா ஜெயிப்பு உண்டு. ஆமா சார். இப்ப நான் சொன்ன விஷயம் சாதாரண விஷயம் நினைச்சிடாதீங்க. இதுதான் தீர்ப்புக்க. இதை வச்சு நீங்க ஒரு மரச்சத்தில் கையில் விட்டுட்டு இவர் ஆனர்னு அடிச்சு போயிட்டே இருக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. கண்டிப்பா. வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ராஜவேல் அறந்தாங்கில இருந்துங்கய்யா. இப்ப திரிகோணம் சொன்னீங்கல்ல ஐயா, சொல்லுங்க. திரிகோணம் அந்த இடத்துக்கு திரிகோணமா இல்ல லக்னத்துக்கு திரிகோணத்துல இருந்த பலமா? லக்ன திரிகோணம். அது பாதகம் திதி சூன்யம் இதெல்லாம் வந்து பலன் கொடுக்குமா அல்லது கெட்டு போயிட்டு நினைக்கணுமா? ஐயா ஐயா கேக்குதா? சொல்லுங்க. இல்ல, பாதகம் திதி சூன்யம் தொடர்பட்டால் அது கெட்டு போச்சா நல்லா இருக்கு அந்த இடம்? எனக்கு புரியும்படியா கேளுங்க. அதாவது 5-9 யாரு வந்தாலும் நல்லவங்க தான். இல்ல, எங்கி இப்ப ஒரு இடம் 7ஆம் இடம் வலுத்தாளுங்கிறீங்க. 7ஆம் இடம் வந்து பாதக ஸ்தானமா இருக்கு. அந்த இடத்துல போய் அந்த பாதகாதி வலுத்தாருன்னு வச்சுக்கோங்க. 7ஆம் இடத்துல பாதகாதி வலுக்கிறது வேற, யோகம் வேற, அது வேற. ரெண்டுமே இருக்கும். அதாவது ஆமா, இப்ப ஜெயலலிதா அம்மாவுக்கு 7 கூடிய குரு, 7 கூடியவர், 7 கூடியவர், 7 பலம். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க, புகழை சேர்த்தாங்க, சோசியல் பண்ணாங்களா இல்லையா? ஆமா ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. பாதகமா இருந்தது திருமண வாழ்க்கை, கூட்டாளி, அது கணக்கு வேற. யோகம் வேற, இது வேற. யோகம். ஓகே ஓகே. நன்றிங்கய்யா. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா காத்தமுத்து ஐயா. எனக்கு வந்து தனுசு லக்னத்துல கேதுங்க ஐயா. 5ல வந்து சூரியன் உச்சம் ஐயா. 9ல சந்திரன் ஐயா. திரிகோணத்துல வருங்களா இது? எனக்கு ஜோசியம் வருமா? இதான் ஜோசியம் டாப்பா வரும். என்ன பிடிச்சிட்டியா? நீங்க தான் தமிழ்நாட்டுல நம்பர் 1. லக்னத்துல கேது, 5ல சூரியன் உச்சம், 9ல சிம்மத்துல வந்து சந்திரன். ஐயா, இந்த நடத்துனதுல டவுட் கேட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஐயா வணக்கம் ஐயா. ஒரு சின்ன டவுட் ஐயா. இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு பாவத்துக்கு இன்னொரு பாகம் வலுத்து விட்டால் அந்த பாகத்தை அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஆனால் ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் ஆடிக்கிட்டு லக்னம் மட்டும் தனியா இருந்தா பாதி 5 கிடையாது சார். இது பலம் சார். நல்லா கேளுங்க சார். பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம வருஷம் பூரா படிச்சுட்டு இருக்கோம். நான் இன்னைக்கு பூரா உங்களுக்கு மங்களகரமான வார்த்தைகளை சொல்றேன். நான் சொல்லுது புரியுதா ஐயா? சரிங்க ஐயா. ஐயா கேக்கா? கேக்குது ஐயா. அதாவது பிரச்சனை இருக்குது, நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். தீர்வு சார் நான் தான் சொல்லிட்டேன். எனக்கு 9 கூடவன் நீசம், 5 கூடவன் நீசம், 3 கூடவன் மட்டும்தான் பலம். சார் என் ஜாதகத்துல 3ஆம் பாவம் மட்டும்தான் பலம். 5 கூட நீசம், 8 கூட 7 கூட எல்லாரும் நீசம். 15 பேர் நீசம் சார். கரெக்டா சார்? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. சரிங்க ஐயா. ஒரே ஒரு பாவம் 3ஆம் இடம் மட்டும் வச்சோம் சார். சார் உங்க போட்டு கடல்ல தத்தளிக்குது, ஒரு சின்ன மட்டையை பிடிச்சி தடவிக்கிட்டே வந்துடலாமா இல்லையா? சூப்பர் சூப்பர் ஐயா. ஓகே சரிங்க ஐயா. ரொம்ப நன்றி. சார் நான் என் ஜாதகத்துல எல்லாருக்கும் உதாரணம் சொல்லுவேன். பாரதி சார். ஏன்னு கேட்டீங்கன்னா என் ஜாதகத்துல 5 கூட 9 கூட எல்லாம் நீச்சம், 3ஆம் பாவம் மட்டும் பலம். நான் இன்னைக்கு சொன்ன பாடத்தை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்து குறிச்சு வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஒரு ஜாதகத்துல பார்த்து தீர்ப்பு சொல்லுங்க. யுவர் ஆனர் அப்படின்னு அடிங்க. சரியா சொல்றது? சிறப்பு ஐயா. ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சூப்பர் சூப்பர் ஐயா. வணக்கங்க ஐயா. மாணிக்கம் ஐயா. விஜயமங்கலத்துல இருந்துங்க ஐயா. ஐயா எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. அடுத்து ஹலோ ஐயா கேக்குதுங்களா? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு பாயிண்ட்? ஐயா கேக்குதுங்க. சிறப்பு சார். மிக சிறப்பு. ஒரு ஆளுக்கு 3ஆம் பாவம் பலம், முதல் சொத்தை வித்தி போட்டு அத்தனை பேர் அம்மா. 3ஆம் பாவம் வலுத்த 3ஆம் பாருங்க, முதல்ல வாங்கின ப்ராப்பர்ட்டி அனுபவிக்க முடியாது. சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களாங்க ஐயா? ஹலோ ஐயா கேக்குதுங்களா ஐயா? ஐயா ஐயா உங்க நெட்டு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆக போகுது. நம்ம கிளாஸ் முடிச்சுக்கிறது பரவாயில்லைங்க ஐயா. அவ்வளவுதான், நெட் அவரது தீர்ந்துருச்சு. ஐயா வணக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா. கேக்குதுங்களாங்க? சொல்லுங்க. ஐயா மாணிக் சுந்தரங்க ஐயா. விஜயமங்கலத்துல இருந்துங்க ஐயா. சொல்லுங்க. கேக்குது சொல்லுங்க. ஐயா
4ஆம் பாவகம் வலுப்பெற்றா குழந்தைகள் திருமணம் விரைவில் நடக்குதுன்னு லாஜிக் சொன்னீங்க ஐயா. அதுக்கு என்னங்க ஐயா காரணம்? வெரி குட். இப்படி கேட்கணும் கொஸ்டின். இதுதான் கொஸ்டின். அதாவது சார் 5ஆம் பாவத்துக்கு அது என்னவா இருக்கு? 2ஆம் பாவம் விரை 5க்கு விரையுங்க ஐயா. 5க்கு 12 5க்கு விரையுங்க ஐயா. 4ஆம் பாவம் என்ன? 5க்கு விரையுங்க ஐயா. 12க்குயா 5க்கு 12. அஞ்சாம் இடத்துக்கு அது 12. அயனசேன போஸ்தானம் அது வலுத்துருச்சு. சீக்கிரம் திருமணத்தை கொடுத்தோம். அவங்க பின் வாழ்க்கை நல்லா இருக்கும். வேற ஐயா வணக்கம் ஐயா. 7க்கும் 8க்கும் அதிபதி சனி பகவான் 8ல பலமா இருக்கு. அது எப்படி? அப்ப 7ஆம் பாவம் பலம் 8ஆம் பாவம் பலம் அப்படிங்களா? நான் சொன்னேன்ல 7ஆம் பாவம் பலம் 8ஆம் பாவம் பலம் அதான் சொன்னேன். ரெண்டும் பலமாயிருச்சு நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதகத்துக்கு பலன்னு கேட்காதீங்க, அது தனிப்பட்ட முறையில் இல்ல டவுட் தான். 7ஆம் பாவம் பலம் 8ஆம் பாவம் பலம் 7 8 8ல பலமா இருக்கு. சரி 7ஆம் பாவமும் பலம் 7 8 கூட பலம்னா அப்ப ரெண்டும் தானே பலம். சரிங்க சரிங்க. ஐயா ஐயா வணக்கம். அடுத்து ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இல்ல வந்து இப்ப துலா லக்னத்துக்கு குரு வலுத்துதுன்னா, குரு வலுத்து இருக்குன்னு வச்சுக்கோங்க. நானும் வணக்கம் நீங்களும் வணக்கம் வணக்கம் சொல்லிட்டே இருந்தா எப்படி? இல்ல துலா லக்னத்துக்கு குரு வலுத்துதுன்னா இப்ப ஆட்சி உச்சம் அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து எப்படிங்க சார்? சார் 3ஆம் பாவம் 6ஆம் பாவம் பலம்னு அர்த்தம். ஓகே ஓகே சார். ஓகே. அப்ப துலா லக்னத்துக்கு அது சரி. ஐயா நடத்துறதுல ஒரு கேள்வி கேளுங்க. அதை வந்துட்டு அடுத்து நீங்க உங்க ஜாதகம். வணக்கம். 6ஆம் பாவம் 3 6 பாவக பலன் அவங்களுக்கு உண்டு. ஐயா எந்த லக்னம்? ஐயா வணக்கம், சீனிவாசன் ஐயா. ஐயா சொல்லுங்க. எந்த லக்னமானாலும் அந்த ஒன்னு கேந்திரம் திரிகோணத்துல அந்த அதிபதிகள் அங்கேயே பலம் பெற்றால் எப்படியா? திரிகோணம் அங்கே பலம்னா நல்லது தானே. 5 பலம் 9 பலம்னா நான் நீ சொன்ன பலம் தான், நல்லது தானே. சரி சரி சரி. ஓகே. அது ஜாதகம் சூப்பர்னு அர்த்தம். யார் உங்களுக்கு இருக்கா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. டவுட் நச்சுன்னு கேட்கணும். ஐயா இப்போ லக்னாதிபதி இருக்காரு, அதே பாவரி 12ல மரியாதை வர்க்கோத்தம் தொட்டு ராசி இருக்காரு. வர்க்கோத்தம்னாலே பலம் தானே படிச்சிருக்கோம். ஆனா பாவ ரீதியா 12 இருக்காருங்க ஐயா, அதுக்காக கேக்குறேன். அதை பத்தி பரவாயில்ல. அது 2வது. முதல் கட்டத்துல என்ன சொல்லுது? இருக்காரு லக்னாதிபதி. அதான் பாவகத்துல மாறுது. அங்க வந்து குழப்பிக்கிறாதீங்க. நான் எல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன், ஒரே ராசி கட்டம் மட்டும்தான். ஐயா ஐயா வணக்கம் ஐயா. 7 கூட 8 நீச்சமா இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? ஐயா பலம் 7 கூட 8 நீச்சம்னா பலம் குறைஞ்சிருக்கு தானே அர்த்தம். பலம் குறைஞ்சிருக்குங்க ஐயா. பலம் குறையக்கூடாது. நான் இப்போ பலத்துக்கு தான் சொல்லியிருக்கேன். பலம் குறைஞ்சா அந்த பாவத்தை குறைச்சிக்கோங்க. சரிங்க ஐயா சரிங்க. சரி வேற ஏதாவது டவுட்? அந்த ஒரு அண்ணாச்சி தான் நல்ல கொஸ்டின் கேட்டாரு, குழந்தைக்கு எப்படி திருமணம் அப்படி கேட்டீங்கன்னா நல்லா. அடுத்து ஐயா வணக்கம் ஐயா. 3ல குரு நீச்சம், 4ல கேது, எப்படிங்க இருக்கும்? தயவு செய்து பலன் ஜாதக பலன் கேட்காதீங்க, நடத்துன டவுட் கேளுங்க. இல்ல 3 4மே பலம் குறைஞ்சிருக்குங்க ஐயா, அதுக்காக குறைய கூடாது. இல்ல 3 4 பரங்குறை அந்த வீட்டுக்காரன் எப்படி இருக்கான்னு பாருங்க. அந்த வீட்டுக்காரன் எப்படி இருக்கான்னு பாருங்க. நெக்ஸ்ட் டவுட். அதாவது 3ஆம் இடத்துல பாவி 4ஆம் இடத்துல பாவினா 3 கூட அங்க எப்படி இருக்கான், 4 கூட எப்படி இருக்கான்னு பாருங்க. இல்லங்கய்யா, அவங்க கேட்டது வந்து 3 4 கூடவே ஒரே ஆளா இருந்து அவன் நீச்சமாயிட்டான், அதுக்கு என்ன பலன்னு கேக்குறாங்க அவங்க.
பலன்கிறது அது நீங்க இதுல சொல்ல முடியுமா? ஓவரால் எல்லாரும் பலன் தான் கேக்குறாங்க, டவுட்டே கேட்க மாட்டேங்கிறாங்க. டவுட் கேளுங்க. 3ஆம் இடம் 4ஆம் இடம் கேட்டா நான் சொன்ன பலன்ல மாத்தி சொல்லுங்க. அடுத்து சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 6, 12 வலுவானால் கணவன் மனைவி ஒரே இடத்தில் வேலை செய்வாள், மனைவிக்கு வருமானம் அதிகம். வெரி குட். சரி, இப்ப 7ஆம் இடத்துக்கு உத்தியோகஸ்தானம் எது? சரி, நமக்கு உத்தியோகஸ்தானம் எது? நமக்கு உத்தியோகஸ்தானம் 6ஆம் இடம் சார். சரி, 7ஆம் இடத்துக்கு 6 என்னது? 12ஆம் இடம். 11ஆம் இடம் சார். 7ஆம் இடம் சார். 12ஆம் இடம். அப்ப இவ 12 வளர்த்து 6 வளர்த்துருச்சு. 6ம் 12ம் ஜாயிண்ட் ஆனா ஒரே இடத்துல வேலை செய்வாங்க. நன்றி சார். நன்றி சார். அடுத்து இப்படி கேட்கணும் கொஸ்டின். அடுத்து பரிசார் எப்படி இருந்துச்சு பாருங்க. பரிசார் ஐயா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஏன்னா நம்ம நெட்டு தான் கொஞ்சம் இடையில கட்டாய் வந்தது, மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்தது. இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இந்த நேரத்துல, இந்த 2024 இந்த புது வருடம் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துல 12 பாவங்களுடைய வலிமை என்ன, நீங்க எப்படி 12 பாவத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கும் பரணி அஸ்ட்ரோ என்ற யூடியூப் என்னுடைய மாணவர்கள் நிர்வாகிகள் அனைவருக்கும், அது இல்லாம வந்திருக்கக்கூடிய ஜோதிட மாணவர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்குமே ஒரு அற்புதமான ஒரு பயனுள்ள ஒரு நிகழ்வா இன்னைக்கு இருந்ததுங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இனி வரக்கூடிய இந்த 2024 அப்படிங்கிறது நமக்கான ஒரு அற்புதமான ஒரு ஆண்டா இருக்கணும். இந்த வருடம் எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷம், மனமகிழ்ச்சி, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, செல்வாக்கு, சொல்வாக்கு, ஜனவசியம், பணவசியம், வாக்கு வசியம், ஜோதிட வசியம், அனைத்து வசியங்களுமே எல்லாருமே பெற்று வாழ்க்கையில வெற்றி நடை போடணும் அப்படின்ட்டு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும், பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல் சார்பாகவும், அகோரி அஸ்ட்ரோ டிவி யூடியூப் சேனல் சார்பாகவும், எங்களுடைய நிர்வாகிகள் மாணவர்கள் அனைவரும் சார்பாக உங்களுக்கும் இந்த யார் இந்த வார ஜோதிட வல்லுநர் அப்படிங்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுல நீங்க இந்த இவ்வளவு நேரத்தையும் கொஞ்சம் எங்களுக்காக ஒதுக்கி ஒரு அற்புதமான நிகழ்வு நடத்த கொடுத்த யார் இந்த வார ஜோதிட வல்லுநர் தங்கப்பாண்டியன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி கலந்த ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.